கூட பேசும்படி தேவ சமூகத்திலே நான் காத்துக்கின்ற போது தேவன் முக்கியமான ஆனால் தெரிந்த ஒரு புஸ்தகத்தை எனக்கு முன்னதாக கொண்டு வந்தார். சிறு பிள்ளைகளுக்கும் இந்த கதைகளை நீங்கள் அறிந்திருப்பார்கள். அடிக்கடி இதனை சில பிரசங்கிமார்கள் உபயோகப்படுத்த வாய்ப்புண்டு. ஆகையினாலே தெரிந்த பகுதிகளாக இருந்தாலும் சில தெரியாத காரியங்களை நான் உங்களுக்கு அதில் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தால் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அருமையான தம்பி வெஸ்லி சொன்னது போல இன்றைய சபையிலே எழுப்புதலுக்கு என்று தெரியாமலே எழுப்புதலுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது உண்மை. நிறைய பேருக்கு சபை எங்கே போகிறதுன்னே தெரியாது. எந்த டைரக்ஷனில் உங்கள் சபை போகிறது என்று அநேக போதகரிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன். வெளிநாட்டிலையும் கேட்டிருக்கிறேன், உள்நாட்டிலையும் கேட்டிருக்கிறேன். எங்கேயா உங்கள் சபை போயிட்டு இருக்குது? போகுது பிரதர். They don't know the direction. There are a lot of ships directionless. அவர்கள் எங்கே போறோன்னு தெரியாமலே சபையை நடத்துகிறவர்களையும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். They don't have any goal. They don't have any clear picture about the future. வருங்காலத்தில் சபையை நிலைநிறுத்துவதற்கு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற கரிசனையும் அநேகருக்கு இல்லாமலே போய்விட்டது என்று நான் தைரியமாக சொல்லுவேன். உலகத்தின் பல நாடுகளுக்கு நான் கடந்து போனபடினால் நான் தைரியமாக அதை சொல்லுவேன். கம்போடியாவுக்கு போயிருந்தேன். கம்போடியாவில் இருக்கிற நிலைமைகள், ஏராளமான என்ஜிஓஸ் இருக்கிறார்கள். கம்போடியா நாட்டில் இருக்கிறது போல என்ஜிஓக்கள் செயல்படுகிறது வேறு எந்த நாட்டிலும் நான் பார்க்கவில்லை. திரும்பின பக்கமெல்லாம் சோசியல் ஆர்கனைசேஷன். கம்போடிய அரசாங்கம் அவர்களுக்கு ஏராளமான சலுகைகளை கொடுத்து தங்களுடைய மக்களுக்கு எதையாலும் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு செயல்படுவதற்கு கொடுத்திருக்கிறார்கள். அநேக தலைவர்களை நான் சந்திக்க முடியாது நேரிட்டது. பட் they fail to show Jesus. நல்லா கவனிங்க, இயேசு இல்லாத வாழ்க்கையும் இயேசு இல்லாத ஊழியமும் ஏராளமாக நடக்குது. இயேசுவை பற்றி தான் பேசுவாங்க, ஆனால் இயேசு சொன்ன காரியத்திற்கும் இயேசுவினுடைய காரியத்தை வெளிப்படுத்துவதற்கும் சபைகளே இல்லை. பாடுவாங்க, நல்லா உற்சாகமாக பாடுவாங்க. பட் there was no Jesus. எப்படி யோசேப்பும் மரியாளும் ஒரு கனவுல நடந்துட்டாங்க. பண்டிகைக்கு கூட்டு போனாங்க இயேசுவை, பண்டிகை இடத்துல விட்டுட்டாங்க. அவர் நினைச்சாரு அவளோடு இருப்பார்னுட்டு, அவங்க நினைச்சாங்க இவளோடு இருப்பார். ஒரு நாள் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. சாயங்காலம் தான் தேடினாங்க. அதுக்கு பிறகு 3 நாள் தேட வேண்டியதாகிப்போச்சு. 3 days. Many times we walk without God and then we started realizing Jesus is not with me. என் கூட ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடி தேடி 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 அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ சக்தியை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அநேக நபர்களை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள், நானும் அறிந்திருக்கிறேன். நான் இந்த யோனாவின் புஸ்தகத்தை பேசும் முன்னதாக அவனை குறித்த இன்ட்ரோடக்ஷனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இல்லையா எனக்கு தெரியாது. யோனா ஒரு தீர்க்கதரிசி என்று நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். அவன் எப்படிப்பட்ட நேரத்தில் தீர்க்கதரிசியாக இருந்தான் என்பதை முதலாவது நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். 2 Kings 14th chapter verse 25. காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். Listen to me very carefully. இந்த வசனத்தை நீங்கள் எத்தனை பேர் படித்து இதை ஆராய்ந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். Here is a man, the mouthpiece of God. தேவனுடைய வாயாக செயல்பட்ட இந்த தீர்க்கதரிசியாகிய யோனா ஆண்டவரோடு நடக்கிறது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் இழந்து போன தேசங்களை மீட்டுக் கொடுப்பதற்கு காரணமானவர்.
ஆண்டவர் கானானுக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு எல்லைகளை நியமித்து, இதிலே செபுலோன் இருக்க வேண்டும், இதிலே நப்தலி இருக்க வேண்டும், இதிலே ரூபன் இருக்க வேண்டும், இதிலே மனாசே இருக்க வேண்டும், இதிலே யாக்கோபு இருக்க வேண்டும், எல்லாம் 12 கோத்திரங்களுக்கும் எல்லைகளை குறித்து இதுதான் நான் கொடுக்கிற தேசம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இவர்களுடைய அசதி யோசுவா காலத்தில் ஆரம்பித்து விட்டது. யோசுவா இருக்கும்போது நீங்கள் எப்படி அசதியாய் இருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தப்பட்ட இந்த பட்டணங்களை எப்பொழுது சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லி அவர்கள் அசதியாய் இருந்து விட்டார்கள். இதை நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அசதியாய் இருந்தது மட்டும் இல்லாமல் ஆண்டவரையும் மறந்து விட்டார்கள். அவைகள் எல்லாம் சொல்லுவதற்கு எனக்கு நேரமில்லை. அங்கே ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களை வழிநடத்த பார்த்தார், யுத்தங்களை நடத்தி பார்த்தார். பகைஞர்கள் 4 பக்கமும் அவர்களை நெருக்கினார்கள். சில காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சை காட்டவில்லை, விசேஷமாக எருசலேமை. அதை பேசுவதற்கு நேரமில்லை. Even though God has promised a big land for them, they didn't have Jerusalem. It came under the Israelites only after David. அதை நான் பேச போகவில்லை, அது ஒரு பெரிய செய்தி. எதற்காக அதை சொல்கிறேன்டா, ஆமா அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. கட்டாத வீடுகளை கட்டாத வீடுகளை தந்தார், நட்டாத திராட்சை தோட்டங்களை அவர்களுக்கு ஆண்டவர் தந்தார். வெறுமனே அவங்க பயிரிட்டெல்லாம் வேண்டியதில்லை, பெருசு பெருசா திராட்சை கொலைகளை ஏந்திடுவதற்கு 2 ஆள் வேணும். 50 கிலோ ஒரு கிளஸ்டர் மாத்திரம், ஒரு திராட்சை கொலை மாத்திரம் 50 கிலோ இருந்திருக்குது. தூக்குறதுக்கு 2 பேர் வேணும். அவ்வளவு பெரிய கனிகளை கொடுக்கிற செழிப்பான தேசத்திலே கொண்டு வந்து விட்டார். அவர்களோ தங்களுடைய ஆணவத்தினால், அகங்காரத்தினால், பெருமையினால் தேவனை விட்டுவிட்டு பாகால் என்கிற செழிப்பின் தேவனை பின்பற்றினதினால், அஸ்திரோத் என்னும் காம தேவதையை பின்பற்றினபடியினால், இன்னும் ஏராளமானவர்களை கொண்டு வந்தபடியினாலே சாலமோன் முதலாய் தன்னுடைய அரண்மனையில் எவனை கொண்டு ஆண்டவர் ஆலயம் கட்டினார், அவன்தான் தன்னுடைய அரண்மனையில் மனைவிகளை திருப்திப்படுத்துவதற்காக ஒன்று கொண்டு வந்து வைத்தார். நான் சொல்லுவதை நல்லா கவனிங்க, உங்களை த்ரெட்டன் பண்ணணும்னு சொல்ல. You must understand what happened during the time of Jonah. யோனான்னு படிப்போம், மீனுக்குள்ள போனது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் எந்த சமயத்தில் அவன் தீர்க்கதரிசியா இருந்தான் என்பது அநேகருக்கு தெரியாதனால நான் தெளிவாக சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த தேசம் சாலமோனுக்கு பிறகு 2ஆய் பிரிக்கப்பட்டது. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்றும் 2 கோத்திரங்கள் யூதா என்று மாறினதை நீங்கள் அறிந்திருக்கலாம். யூதாவுக்கு தலைநகர் எருசலேம், இஸ்ரவேலுக்கு தலைநகர் சமாரியா. இந்த இஸ்ரவேல் ஜெரோபயாம் காலத்திலிருந்து, அதாவது சாலமோனுக்கு பின்னதாக வந்த அவனுடைய வேலைக்காரனாகிய யெரோபயாம் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அவர்கள் விக்கிரகத்தை வணங்கினார்கள். ஏன் தெரியுமா? அதை சொல்லி அந்த காரணம் சொல்றேன். ஆண்டவர் அகியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த யெரோபயாமை பார்த்து, அவன் போற போது அரசாங்க வேலையா போகும்போது தன் கையில் இருந்த சால்வையை 12 துண்டா கிழிச்சு 2 துண்டு 10 துண்டு நீ எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒண்ணுமே விளங்கல. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப்? 10 பீசஸ் எடுத்து 10 கோத்திரத்தை உனக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் அவனுக்கு சொன்ன காரியத்தையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள். இந்த இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சாதான் நமக்கு விளங்குங்கிறதுக்காக நான் இந்த இன்ட்ரோடக்ஷனை கொஞ்சம் விளக்கமாக சொல்றேன். ஏன்னா அநேக போதகர்கள் வெறும் சாலமோனை மட்டும் சொல்லியிருப்பாங்க, அல்லது வெறுமன யோனாவின் கதையை மாத்திரம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நான் அங்கே 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 19வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். யெரொபெயாம் ரெண்டாக போனது 10 துண்டை எடுத்துக்கிற சொன்னாரு. 10 துண்டை எடுத்த அந்த யெரொபெயாம் அவனுக்கு பயம் வந்துச்சு. என்ன பயம் வந்துச்சு?
எருசலேம் யூதா கையில் இருக்குது. சின்ன கோத்திரம் தான். பென்யமீன் கோத்திரமும் யூதா கோத்திரம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் எருசலேம் அங்கே இருக்குது. The key place is there. சாலமன் கட்டின ஆலயமும் இருக்குது. அதில் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க எகிப்துக்கு. அங்கே அடுத்த ராஜா வந்தான். அவன் தங்கத்தில் செஞ்சு வச்சிருந்தான். நல்லா கவனிங்க, அவன் தங்கத்தில் செய்து வச்சிருந்தான். பெரிய பெரிய கேடகங்கள், பட்டயங்கள் எல்லாமே தங்கம் 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 தங்கம். எகிப்தின் அரசர்கள் வந்தார்கள், அசீரியர்கள் வந்தார்கள், அதை கொள்ளையடித்து விட்டு போனார்கள். சாலமன் மகன் ரெகோபயாம்னு ஒரு ஜெரோபயாம் என்று ஒருத்தர் தான். அவன் என்ன செஞ்சான்? எங்கள் அப்பா இருந்த குளோரியெல்லாம் போயிடுச்சுது, எங்கள் அப்பா நல்ல குளோரியஸாக இந்த சர்ச்சை வச்சிருந்த இந்த ஆலயத்தை வச்சுருந்தாரு, போயிட்டுன்னு சொல்லிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணான்னு தெரியுமா? நீங்கள் வீட்டில் போய் தேடி வாசித்தீங்க. கோல்டுக்கு பதிலாக வெங்கலம், பிராஸ் வச்சுட்டான். ஹலோ, நிறைய சபையில் கோல்டு இருந்தது ஆரம்பத்தில், இப்போ பிராஸ் தான் இருக்குது. அப்பப்போ பாலிஷ் போட்டு வச்சுக்கிட்டான். அதாவது கோல்டு மாதிரி இருக்கிற மாதிரி நடிக்கிறான். ஹலோ, என்னைக்கும் ஆண்டவர் மகிமையாக தான் இருந்தார், இப்போ குளோரியெல்லாம் போயிட்டா. நல்லா கவனிங்க, பேரெல்லாம் வச்சுக்கிடுறோம், குளோரின்னு வச்சுக்கிடுறோம். ஆனால் குளோரிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். மகிமை உமக்கன்றோ, யாருக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. பாஸ்டருக்கு சொல்கிறாங்களா இல்லை அங்கே இருக்கிற செக்ஷனுக்கு சொல்கிறாங்களான்னு தெரியல. There's no God. ஆனால் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. என்ன ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா? அதே மாதிரி பரிசயங்கள் செய்து போட்டு பிராசோன்னு ஒரு இது இருக்குது, அதை போட்டு தேய்ச்ச உடனே அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். எடுத்து யாராவது வரும்போது பளிச்சுன்னு வச்சுருவான். அகஸ்டின் ஜெபக்கு வரதுன்னா சபை பளிச்சுன்னு இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஹலோ, we are having that lost glory ன்னு சொல்லுவாங்க. பட் அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு மெட்டல் இன்ஜினியரிங் தெரியும். ஹலோ, மெட்டல் இன்ஜினியரிங் தெரியும். தெரியும் இது பிராஸா கோல்டான்னுட்டு. அப்படிப்பட்ட நிலையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரமும் அழிஞ்சு போனதுக்கு காரணம் இந்த யெரொபெயாம். என்ன பயம் அவனுக்கு? ஆண்டவருமே கேட்காத போது 10 கோத்திரத்தை கொடுக்கிறாரு. He never asked for it. He never deserved it. He was a rebel. எனக்கு நேரம் இல்லை சொல்லிக்கிறதுக்கு. He was a rebel. But God himself gave through Ahia 10 tribes. 10 பங்கு கொடுத்தாரு. இப்போ இவனுக்கு பயம் வந்துட்டு, எருசலேமை பார்க்க இவனுங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா இந்த ஆளுங்களை தக்க வைக்கணும், போயிடாம தக்க வைக்கணும். இதுதான் அஜெண்டா. நன்மை செய்து ஆண்டவர்களை கொண்டு வந்து அவர்களை வழி நடத்துன்னு சொன்னால் ஆளுங்க போயிடாம பார்த்துக்கணும். யாரோ சொல்கிறாங்க எங்கள் பாஸ்டர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு. ஐ எம் டாக்கிங் அபவுட் த பைபிள். ஆளுங்க போயிடாம பார்த்துக்கணும். My dear people of God, listen. That is not the agenda. Your leadership is not given over 10 tribes. Jeroboam, it was not given for that. என்ன செஞ்சான்னா, தான் என்கிற வடக்கு பகுதியில் ஒரு பட்டணத்திலையும் பெத்தேல் என்கிற தெற்கு பகுதியில் ஒரு பட்டணத்தையும் கண்ணுக்குட்டிகளை செய்து விட்டான். எதை மோசே அரைத்து குடிக்க வச்சானா அதை மறுபடி. அதனால தான் வரப்போகிற எல்லா ராஜா காலத்திலையும் யெரொபெயாம் வழியில் நடந்தான் அந்த பாவத்தை விடலைன்னு சொல்ற. எலியாவை எழுப்பி பார்த்தாரு, எலிசாவை எழுப்பி பார்த்தாரு, நாங்கள் திரும்ப மாட்டோம். அவர் சொன்னார் திரும்பி வாங்கன்னுட்டு. நாங்கள் திரும்ப மாட்டோம். அது இடத்துல யெரொபெயாம் பேரை கொண்ட இன்னொரு ராஜா வந்தான். அவனை நம்ம தமிழ் பைபிளெல்லாம் ஒழுங்காக இருக்காது. இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா ஜெரோபாம் 2, அது NLT அல்லது மற்ற பைபிளில் பார்த்தீங்கன்னா ஜெரோபாம் 2. எப்படி இங்கிலாந்தில் சார்ல்ஸ் 5-6 அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரே பேர் தான் யெரொபெயாம். அவன் இருக்கிறான். இப்போ ஆண்டவர் தன்னுடைய வாய்ஸை கேட்க பண்ணுறதுக்காக எலியாவின் வாய்ஸை கேட்காதவங்களுக்கு,
எலிசாவின் வாயத்தை கேட்காதவங்களுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறாரு. அவன் பேர் தான் யோனா. இப்ப திருப்புங்க 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம், 14th chapter of 2 Kings 24 இப்ப வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யாரு? யெரொபெயாம். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தப்பேர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். நல்லா கவனிங்க. God raised the prophets even though they were not walking according to his ways. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் இழந்து போனதை மீட்டுக் கொள்றதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆண்டவர் ப்ராஃபட் எழுப்புறாரு. இதுதான் நம்ம ஆண்டவர் பேரு. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய கருணை. நீ ஓடினாலும், நீ எங்கே தான் ஓடினாலும், நான் அடிக்கடி பாடுற பாட்டை மறுபடியும் ஒரு நேரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தோம்னா, குறைவுள்ளோனாலும் கூடவே இருக்கின்றீ, நிறைவாம் பள்ள தாக்கில் மெதுவாக நடத்துகிறீ, இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீ, திருப்தியாக்குகிறீ. நீ அவரை விட்டு தூரம் போனாலும் அவர் நமக்கு சொன்ன உடன்படிக்கையின்படி ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி, இந்த எல்லையை திரும்ப பெற்றுக்கோ, இந்த சத்துருவை முறியடிச்சிரு, இந்த சத்துருவை இப்படி முறியடிக்கணும், இந்த சத்துருவை முடிச்சிடணும், எல்லாவற்றையும் அவ்வளோ பவர்ஃபுல் ப்ராஃபட்டா கொஞ்சோனா. நல்லா கவனிங்க. இப்போ அந்த யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இப்போ யோனா புஸ்தகத்தை திருப்பிங்க. இப்போ முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஜோனா, you are successful in your ministry. Good. Jonah, you made my people to restore the very geographical land back. Good, Jonah, good. We are so faithfully advising the king, closer to the king and his army. They follow you because you are a proven prophet. You are a proven prophet. Good. But now I got another assignment. இப்போ உனக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறேன்ப்பா. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகின்னு அவன் தான் எழுதுனான். இது யோனா புஸ்தகத்தை யோனா தான் எழுதுனான். அதனால தான் உள்ளே போனேன்னு சொன்னான். அவன் உள்ளே போய் பண்ண ஜபத்தை அவன் தான் எழுதுனான். நல்லா கவனிங்க. மை டியர் பீப்புள் ஆஃப் காட், நான் சொல்ல போகிற உண்மை உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் சபையின் வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்பதனால் இதை புரிந்து கொள்ளும்படியாக நான் கொஞ்சம் இணைத்தே பேச விரும்புகிறேன். நீ எத்தனை தான் குறையோடு இருந்தாலும் உனக்கு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் சிலுவை மரத்திலே குமாரனை கொடுத்து புதிய உடன்படிக்கை பண்ணி உன்னை தூக்கி எடுத்து நிறுத்தின அந்த ஆண்டவர் உடன்படிக்கையை நினைத்து, it's not because of your righteousness, it's not because of your faithfulness, it is not because of your activeness, not because of your dedication, but because God the Father தம்முடைய சொந்த குமாரன் என்றும் அவரையே பாராமல் அவரையே தந்தருளவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்க செய்த தர்மத்தில் இல்லை, நீங்க போட்ட உபவாசத்தில் இல்லை, ஒழுங்கா சர்ச்சு வந்ததுனால இல்லை,
அந்த சிலுவை மரத்துல தொங்கினாரு. அவருடைய கிருபையினால தான் உனக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு நல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா. உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் உன்மேல் தங்குகிறது என்றால், not because of your status, not because of your stand, it's best because of my Jesus. Jesus. எனக்கு இந்த பாட்டு திடீர்னு ஞாபகம் வந்ததுனால நான் அந்த பாடலை ஒரு வெஸ்லியுடைய ஐஃபோனில் இருந்து எடுத்து அந்த கல்வாரியை ஒரு நிமிஷம் பாருங்கம்மா. நீ நல்லா நடக்கலாம், பொல்லாப்பானதை செய்கிறவன் தான், பொல்லாப்பானதை செய்கிறதான், பொல்லாதவங்களை யோசிக்கிறவங்க தான். ஆனால் நீ இழந்து போன ஒன்னையும் நீ இழந்துடக்கூடாது பெர்மனண்டான்னு சொல்லி உனக்கு ஆலோசனை சென்று உன்னை அப்படியே அள்ளி அணைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் செய்தது கல்வாரி. அதனால தான் அந்த கல்வாரி பாடலை பாடணும் விரும்புகிறேன். ஒருவேளை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும். கல்வாரி அன்பை நீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெருங்கிடுதே. கல்வாரி அன்பை நீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்திசையும் தூணிக்கின்றதே, எங்கள் நாளில் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த பாட்டை எல்லாரும் நீங்க வந்து பாடியிருப்பீங்க. கம்யூனியன் கொடுக்கும்போது ரொம்ப பக்தியா அப்பத்தை எடுத்து பிட்டு, நான் அதில் அவர் செய்த ஒரு காரியத்தை இந்த பாடல் ஆசிரியர் அவர் ஐ திங்க் சிம்சன்கிற ஒரு மனுஷன் 25 வருஷத்துக்கு முன்னால் எழுதினார். 25 years back it was written by. அவர் கடைசி கவி எப்படி எழுதினார், என்னையும் தம்மை போல மாற்றிவிட. இப்போ அதை உணர்ந்து பாட போறீங்க. சிலுவை குறித்து பேசுறதுக்கு நேரம் இல்லை, என்னையும் தம்மை போல மாற்றுறதுக்கு. அடுத்த கவி,
என்னையும் தம்மை போல் மாற்றிடவே ரத்தம் சிந்தினலோ. என்னையும் தம்மை போல் மாற்றிடவே எம்மையும் உம்மை போல் மாற்றி. ஸ்கிரீன்ல வந்துச்சு, ஸ்கிரீன்ல வந்துச்சு. ஸ்கிரீன் வந்துட்டான். என்னையும் உம்மை போல மாற்றிடவே ஜீவன் தந்தீரல்லோ. லிசன், I am going to preach that only. Because from the book of John, I want to bring forth this real truth. That's why I choose this strong song. கல்வாரியில் ஏதோ சிலர் கோயிலுக்கே வரமாட்டான், கம்யூனியன் கொடுக்குறான்னு வந்துடுவான். கிறிஸ்மஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவான், இல்லைன்னா ஈஸ்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். ஏன்னா எடுத்துக்கலன்னா செத்து போவேன்னு நினச்சிக்கிறான். ஆனால் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் தகுதி இல்லாமல் பங்கு பெற்றால் தான் சாவான்னு சொல்லியிருக்கிறார். இவன் எடுக்காட்டாலே சாவான்னு நினச்சிட்டு போய் பாதி சிகரெட் அங்கே அணைச்சி துறை போட்டுட்டு கல்வாரி அன்பை இப்போ உணர்ந்து பாருங்க. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரல்லோ. அது வேணும்னா என்ன செய்யணும்னா, எங்களை தரமட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம். இது முடியலைன்னா பாடக்கூடாது. அட்லீஸ்ட் இன்னைக்காவது முடியட்டும் யா, இன்னைக்காவது முடியட்டும். ஏன்னா உன்னுடைய பக்தி, உன்னுடைய அம்மாவுடைய ஜெபம், உன்னுடைய அப்பாவுடைய காரியங்கள் வைத்து உன்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் இஸ்ரவேலை தெரிந்து கொள்ளும்போது என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு தெரியும் நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், ஆனாலும் கொஞ்சமாக இருந்தீங்க, நீங்கள் கொஞ்சமாக இருந்தீங்கப்பா, நம்பரை வச்சு தான் தெரிந்து கொள்ளல உங்களை. யூ ஆர் த மைனாரிட்டி. உங்களை நான் எதுக்கு தெரியும் தெரிஞ்சுவேனே? உங்களை அன்பு கூர்ந்தேன். உன்னை பரிசுத்த ஜாதியா, ஆசாரிய கூட்டமா, ஒரு மாடலாக நிறுத்தணும் தான் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். உபாகம் போய் படித்து பாருங்க, மறுபடியும் மோச சொல்கிறான். உங்களுக்கு குறித்து தெரியும், நீ வணங்கா கழுத்துல ஜனம். 2 நாள் சோறு கிடைக்கலன்னா நீ ஆண்டவரையே கேள்வி கேட்ப. இறைச்சி கிடைக்கலன்னா உடனே சிக்கனுக்கு உடனே ஒரு போராட்டம், கொடி பிடிச்சிருவாடா. எனக்கு தெரியும், ஐ நோ யுவர் அ ரிபல்லியஸ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறான் மோசே. God knows you are a rebellious generation. அகங்காரத்துக்கு குறைச்சலே கிடையாது, வீண் பெருமைக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்றை பிடிச்சி தன்னுடைய பரிசுத்த ஜனம்னு காட்டுறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் நம்மையும், நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ஸ்டாட்டஸ், நாட் பிகாஸ் எங்கள் தாத்தா கோயிலையே அவர் அருள் சகாயன்னு பேரை மாற்றி ஊர் பேரையை மாற்றிட்டார். எங்கள் தாத்தா ஊருக்கு பேரை எருசலேம். இப்போ போய் பார்த்தீங்க எருசலேம், அது எந்த எருசலேம்னு கேட்காதீங்க, அங்கே திருநெல்வேலியில் இருக்கிற எருசலேம் சொல்கிறேன். பட் அதனால் நான் ஆகலை. என் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் சிந்தி ரத்தம் என்னை மீட்டுக் கொள்வதுக்கு இவ்வளோ பெரிய விலை கொடுக்கணுமா? அப்பா பிதாவே, உங்க செல்லக்குமாரனை இப்படி துண்டு துண்டா வெட்டுறது போல, உழுது போல நிலத்தை உழுற மாதிரி உங்க பிள்ளை எப்படி அடிக்கணுமா? ஆண்டவர் என்கிட்ட ஒரு நாள் கேட்டார், ஜெபக்குமார் நீ ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கெல்லாம் ரெடின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பெஞ்சாதி வந்தவொடனேயும் சொன்னேன், அவட்டே சொன்னேன் நீ விதவையாக போகிறதுக்கு ரெடியாக இருன்னுட்டு. அவளும் சரின்ட்டா. பிள்ளைங்க பிறந்தாங்க, பிள்ளைங்களுக்கும் அப்படி சொல்லி வளர்த்த. உங்கள் அப்பா திடீர்னு கொல்லப்பட்டார்னு சொன்னால் பாட்டு பாடணும்னு சொல்லி கொடுத்தேன். அவங்களும் சரியப்பா நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் பாட்டு பாடணும்னு சொல்லி அவங்கள அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்போ பேர பிள்ளைங்க வர்றாங்க பாரு, தாத்தா அப்படின்னு கூப்பிட்டு வரான் பாரு செல்லம்மா. அவனை ஒருத்தன் பிடிச்சி கால் ரெண்டையும் பிடிச்சி செவரில் அடிக்க போனான்னா, வில் யூ சே பிள்ளைய கொடுக்கறது கூட ஆபிரகாம் அப்பெல்லாம் நான் தயார் இருந்த ஆள்.
ஆனால் பேர பிள்ளைய கொடுக்கறதுக்கு இந்த தடவை வரும்போது கூட ஒரு பேரன் கேட்குறான், 7 வயசு பேரன், தாத்தா நீங்கள் மட்டும் உலகம் சுற்றுறீங்களே, எங்களை எப்போ சுற்றுவீங்க? யூ என்ஜாய் த ஹோல் வேர்ல்டு. நான் சொன்னேன், நான் என்ஜாய் பண்ண போகலடா, அங்கே உயிரை கொடுக்க போகிறாங்க, எடுக்கிறவங்க இருக்கிறாங்க அங்கே, உறிஞ்சிரும். ஆனால் நீங்கள் வரும்போது நல்லா சிரிச்சுத்தானே வரீங்க, யாரும் உயிரை எடுக்கலையே. My dear people of God, when our family is extended and extended, our dedication is shrinking and shrinking and shrinking. எனக்கு அரை நாள் ஆச்சுது எனக்கு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு. தேவ சமூகத்தில் கடந்து அவர் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, தம்பி கல்யாணத்தை அன்னைக்கு அவன் பெஞ்சாயிட்டார் சொன்னல, நீ எப்போ கொண்டு போட்டாலும் நீ எப்பவும் விதவையாக இருக்க ரெடியா, நான் அவளும் கரெக்டாக என்னையை மட்டுமா உங்களை மட்டுமா ஆண்டவர் அழைச்சார், என்னையும் அழைக்கலான்னு சொன்னல. ஒப்பு கொடுத்த மகாதான் உனக்கு தந்தேன், உன் பிள்ளைங்களையும் அப்படி சொல்லி வளர்த்துட்டேன். என்ன என் மகா ரஷ்யாவில் படிக்கும்போது ஒரு நாள் ஃபோன் பண்ணுறான், டாடி யூ மே நாட் see me tomorrow because some people are planning to kill me in 24 hours. விளையாட்டு சொல்ல அவளை இங்கே கொண்டு வந்த ஒரு தடவை, you can ask her, I can give her phone number to you. 2 இஸ்லாமிய பெண்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டான் டாடி, அதனால் என்னை தீர்த்து கட்டுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரூமில் இப்போ ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐ வாண்டட் டு டெல் யூ, யூ மே நாட் see me. எப்படி இருக்கும், எனக்கு விசாவும் கொடுக்க மாட்டாங்க அந்த கவர்மெண்ட்டு சீக்கிரமாக. அப்போ கூட தைரியமாக இருமா, இஃப் தட் இஸ் த வில் ஆஃப், ஐ செட் இஃப் தட் இஸ் த வில் ஆஃப் காட், லெட் இட் ஹேப்பன். தட் வாஸ் மீ. மை டாட்டர் who was very strong in the word of God and she was having the anointing. பட் இப்போ பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த பேரப்பிள்ளை வந்து கேட்குற அந்த செல்ல சத்தம் காதில் கேட்டவுடனே இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இப்போ ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு ஆயத்தமாக ஆண்டவர் கேட்குறாரு. காலையிலே 6 மணிக்கு கேட்குறாரு, இப்போ ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு. எனக்கு மனசில் ஆமன்னு சொல்லி பொய் சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. இஸ் இட் ட்ரூன்னு சொல்கிறது கேட்பார் அவர் தான் உள்ளத்தை பார்க்குறாருல, சும்மா உதட்டில் தான் சொல்லிடலாமா ஆமான்னுட்டு. உள்ளத்தை பார்க்கும்போது நான் ஆஃப் அ டே ஐ ஹேட் டு ஸ்ட்ரகிள். நான் யோசித்து பார்த்தேன், என்னுடைய பிரேதங்க கடத்தி பெட்டியை போட்டு என் 3000 ஊழியர்களும் 3000 பிள்ளைங்களும் வந்து என்னை சுற்றி நின்று அழுகிற காட்சியை கொஞ்சம் எண்ணி பார்க்குறேன். What would happen if I die today? அதுவும் கொல்லப்படுவதற்கு லிசன், திடீர்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார், மரித்து போன சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிற உயிர்த்தெழும் ஆவி என்னோடு நடக்கிறது தானடா உன்னை அங்கே சாகடிக்கிறேன். என் கூட நடக்கிறதுக்கு பேர பிள்ளைங்களோட நடக்கிறது தான் அவ்வளோ இன்பமாக இருக்குதா, என் கூட நடக்கணும்னு இஷ்டம் இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டோடனே எல்லாம் போயிடுச்சு. ஐ ஸ்டார்டட் சிங்கிங். ரத்த சாட்சி கூட்டம் சத்திய பாதையில், எல்லாம் சத்தமாக ரூமை பூட்டிட்டு சத்தமாக பாடினேன், ரத்த சாட்சி கூட்டம் சத்திய பாதையில். That's because the cross. உங்களை அவரை போல் மாற்ற தான் அவருடைய இஷ்டம். That is your goal. ஆனால் நம்ம என்னமோ கத்திற்காக எல்லாத்தையும் இழந்து இன்னும் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கண்டுக்கிறது உன்னை கண்டுக்கிட்டு என்ன செய்ய போகிறது? இன்னும் யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க, முன்னால் மாதிரி விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. முன்னால் மாதிரி விசாரித்தாங்கன்னா அப்போ கொஞ்சம் நல்ல வலுவலு பொழுவலுன்னு இருந்தீர், இப்போ நீ விசாரிச்சா என்ன பிரயோஜனம்? We create ourselves a self-pity. Live under the self-pity. இன்னும் என்ன மாதிரி இருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஒரு நாள் வரும், அவர் இருக்கிற வண்ணமாவை நாம் அவரை தரிசிப்பதினா அவரை போலாவோம். என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரோ. கரங்களை தூக்கி பாடலாம்.
என்னையும் உம்மை போல் மாற்றிடவே தம் ஜீவன் தந்தீரல்லோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இதெல்லாம் மீட்டு கொடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற யோனா, ஐ வாண்ட் டு கிவ் எ டிஃப்ரெண்ட் அசைன்மெண்ட் நவ். ஒரு வித்தியாசமான காரியத்தை உனக்கு நான் சொல்றேன். உன்னை எதிர்க்கிறாங்கல்ல, உங்க தேசத்துக்கு எதிரியா இருக்கிறான்ல நினிவே பட்டணம், அங்க போய் அவங்களுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் பண்ண சொல்லணும். சிம்பிள்டா, சிம்பிள். நினிவே இஸ் ஒன்லி ஹேவிங் 1,20,000 people. A small city. 1,20,000 பேர் தான் இருக்கிறான், சின்ன சிட்டி. அங்கே போய் அழிய போறீங்கன்னு சொல்லணும், எச்சரிப்பின் செய்தியை சொல்லணும். இப்போ 3வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போறதுக்கு கூலி கொடுக்கணுமா? ஹலோ சொல்லுங்க. நிறைய பேர் ஆராதனைக்கு வரமாட்டாங்க, ஏன்னா ஓவர் டைம் கிடைச்சது பாஸ்டர், இன்றைக்கு தான் கிடைச்சது, வீட்லேயும் கொஞ்சம் செலவு இருக்குல்ல, அதனால ஒரு 4 வாரத்துக்கு ஓவர் டைம் கொடுத்துருக்கான், அதனால வரமாட்டோம். கூலியை பெறுவதற்கா கூலி கொடுத்தா? எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவனுடைய நிலைமை பாருங்க. ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுத்தார். 10 கோத்திரங்கள் இருந்த காரியத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியும், ஆனால் 1,20,000 சத்துருக்களால் நிறைந்திருக்கிற ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் அனுப்புனா, ஹலோ மாட்டேன்லாம் சொல்ல, வீட்டில் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரு. மனைவி நினைக்கிறாங்க ஊழியத்துக்கு போகிறாருன்னுட்டு, அவன்கிட்ட சொன்னால் எங்கேயாவது பின்னால் வந்துட போகிறான்ட்டு. மனைவிட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அவன் பேக் பண்ணுறேன். அத்தான் எங்கே போகிறீங்க? வந்து சொல்கிறேன். எழுந்து போன உடனே அவருக்கு உடனே ரிசர்வேஷன் கிடைக்குது. கர்த்தர் சித்தம் எப்படி நிறைவேறுது பாருங்க. ஸ்லீப்பர் கிளாஸ் கிடைக்குதுப்பா. சிலர் தேவ திஷ்டத்தை நான் போகிற வழியில் கழுதை வந்ததுன்னா எனக்கு அதை தான் கல்யாணத்துக்கு சொல்லுதுன்னு சொல்லும். அடே அப்படின்னா நான் கழுத கூட்டத்தை அனுப்புகிறேன்டா. போய் அவருக்கு ரிசர்வேஷன் கிடைச்சிட்டு. ஐ வாண்ட் டு ஷோ யூ த லவ் ஃபார் த பீப்புள் அண்ட் த லவ் ஃபார் அ மேன். ஒரு மனுஷனையும் ஆண்டவர் நேசிச்சாரு, ஒரு எதிரி விளங்காத தேசம் பாவம் மேலே போய் எட்டி நிற்கிற தேசத்தையும் நேசித்தார். இந்த 4 அதிகாரத்தை இன்னைக்கு படிச்சுட்டு தான் படுக்கணும். நீங்கள் எவ்வளோ லேட்டாலும் பரவாயில்ல, போய் படிச்சுட்டு பிரியாணி வச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை எடுத்து மைக்ரோவேவ் ஓவனில் போட்டு சாப்பிட்டுட்டு தானே சாப்பிட்றீங்க. இது நான் சொல்கிறத சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பிரியாணி சாப்பிடுங்க. அது 8 நாளைக்கு முன்னால் உள்ள பிரியாணி. ஹலோ இஃப்தாருக்கு தந்தான்ல, அது வச்சுருக்கீங்கல்ல. Listen, sir, listen. A man was given a small assignment, such a small assignment, just 1 lakh. 3 நாள் பிரயாணம் தான், சுற்றி வந்துடலாம். 3 நாள் பிரயாணத்தில் போய் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அழிய போகுது 40 நாளில், அவ்வளோதான் சொல்லணும். ஆனால் இவர் யார் தெரியுமா? என்ன பேசுவார் தெரியுமா? வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்தில் முதல்ல வாசிங்க, அதுக்கு பிறகு நான் சொல்றேன். 8லேருந்து வாசலாம். 8. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது? இதெல்லாம் உங்களுக்கு கதை தெரியும், நான் கொஞ்சம் நான் சொல்றேன், நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும்.
உன் தொழில் என்ன? உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே இருந்து உன் வருகிறாய்? தேசம் எது? நீ என்ன ஜாதியார் என்று கேட்டார்கள். அவன் கேட்டான், கேள்வி மேல கேட்கிறான். யார்டா நீ? என்னடா உன்னுடைய வேலை? என்ன ஜாதி? எந்த ஊரு? என்ன ஏது? எல்லாம் கேட்டு முடிச்சோன்னு உடனே இவர் சொல்றான். அதற்கவன், நான் எபிரேயன். அடேப்பா. சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ள. பக்கத்தில் உள்ளவங்களை கைப்பற்றிக்கலுங்க. உங்களே மாதிரிதான் பேசுறான். ரொம்ப பக்தியா இருந்தேன் பிரதர், நான் ரொம்ப பக்தியா இருந்தேன் பிரதர், நான் ரொம்ப பக்தியா இருந்தேன். கர்த்தருக்கு பயபக்தி இல்லைன்னு சொல்ல வேண்டியது, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கூலி கொடுத்து ஓட வேண்டியது. Let me ask a question. Are you living according to your confession? சும்மா தான் சொன்னேன் பிரதர், நீங்கள் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்கள் அப்படியே சீரியஸ் எடுத்துட்டீங்களே. மனைவி அத்தான் போகும்போது ஒரு 5 கிலோ தேர்ற மாதிரி நம்மளும் நீங்களும் மாற்ற மாதிரி ஓடுங்க. ஆமாம், என் 5 கிலோன்னா டேட்ஸ் இல்லை, உங்களுக்கு விளங்கிட்டு. நீங்கள் ஒரு 2 பவுன் போட்டுங்க, நான் ஒரு 3 பவுன் போட்டுக்கிறேன். முறுக்கு சங்கிலியாக போட்டுங்க. ஆமாம், இங்கே வந்து பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ, இவன் புக்கினையாகும் பாட்டு. பக்கத்தில் என்ன பக்தியாக பாடுறாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கும் போதெல்லாம் பார்க்கணும் என்ன போட்டு போகிறாங்கன்னுட்டு. ஏறும்போது கூட போட மாட்டான், ஏன்னா வழி அனுப்பிறதுக்கு 4 பேர் வந்திருக்கான்னு பார்த்துருவான். வாட் அ ஹிப்போக்ரைசி! எவ்வளவுக்குள்ள மாய்மாலம் பண்ணால் நம்மளை அடிக்கிற கால் இல்லை, ப்ராஃபிட் தான். இந்த ப்ராஃபிட்டுங்களே இப்படி தான். மை டியர் பீப்புள் ஆஃப் காட், லிசன். அடிக்கடி வெஸ்லி தன்னுடைய ஆராதனையில் சொல்கிற ஒரு பாட்டம், இவர்கள் இருதயமோ தூர இருக்கு, உதடுகளோ என்னை போற்றுகிறது. இயேசுன்னு சொன்னார், ஏசாயா நன்றாக சொல்லி இருக்கிறான் என்று சொன்னார். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. Am I living a dual life, not willing to get aligned with God's given assignments? Let me talk about the church. Individual பேசாம corporate பேசுறேன். God has given the church to reach out all the people, go into all the world. Saint Xavier of France, Xavier Francis குறித்து சொல்லுவாங்க. கடலில் போய் நின்று பேசுவாராம், உடனே மீனெல்லாம் எழுந்து நிற்குமா. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ரோமன் கேத்தலிக்குன்னுட்டு. லிசன், கடலுக்கு போய் சொல்லுவாராம், கத்துவாராம், சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கம் பண்ணுங்க. நீ எங்க ஏசு சொன்னதுனால நான் உனக்கும் பிரசங்கம் பண்றேன், மீன் இனங்களே கேளுங்கள்னா எல்லாம் எந்திரிச்சு அப்படி நிற்குமா. நம்ம குடும்பத்துக்கும் சொல்றது இல்லை, தேசத்துக்கும் சொல்றதுக்கு இல்லை, நம்ம உண்டு நம்ம பாடு உண்டு சொல்றதுக்கு யாராவது கத்துறவங்க இருக்கட்டும், நமக்கு என்ன யோசிக்கிறீர்களா? ஆனால் வானத்து பூமியும் உண்டாக்கின அவர்கிட்டத்தில் மிகவும் பயபக்தி உள்ளவன். ஆனால் அடுத்ததில் உண்மையை ஒத்துக்கிட்டான். 10வது வசனம், அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அவன்லாம் அந்நிய ஜாதி, அவனுக்கு ஆண்டவர் தெரியாது. ஏன்பா இப்படி செஞ்ச? நீ செஞ்சு எங்க கப்பல ஆளுக வச்ச மூழ்க வச்சுட்டடா. நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 25 கிலோ தான் கொடுப்பேன்னு சொன்னால் நாங்கள் ஹேண்ட்பேக்கில் 15 கிலோ கொண்டு போன ஆட்கள். உங்களை சொல்கிறேனோ? ஆமாம், நல்ல சூட்டேஸ் எடுத்தால் அதுக்கு வெயிட் இருக்குன்னு நாங்கள் அட்டைப்பட்டியில் போட்டு அதுக்கு பிளாஸ்டிக் போட்டு நாங்கள் சுற்றி கொண்டு போன ஆட்கள். அதெல்லாம் தூக்கி தரையில் போட முன்னாலே சொல்லிடக்கூடாது, ஆனால் அப்பமே தூக்கி போட்டு போக முடியும். அப்பமே
அப்பவே தூக்கி போட்டிருப்பான்டா, அப்பவே தூக்கி போட்டு. ஒன்னால தான் இந்த வேலைன்னா கப்பல்காரன் பயந்து, ஆட்கள் பயந்து. வாசிங்க 5வது வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து. செயிலர்ஸ், ஆங்கிலத்தை சொல்லி செயிலர்ஸ், செயலர்கள் லேசில் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவன் போயிட்டு வந்துட்டு இருக்கான், அவனுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? 4வது வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். ஆமாம், எல்லாமே அது நீங்கள் இங்கிலீஷில் படிச்சீங்க. கிரேட் விண்ட். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. வயலண்ட் டெம்பஸ்ட் NIV-ல இருக்குது. ஆனால் இன்னொரு இடத்துல இருக்கு கிரேட். ஆண்டவரே கிரேட் தான். அவர் செஞ்சாலும் கிரேட் தான். காற்று அனுப்புனாலும் கிரேட்டாக தான் அனுப்புவார். கொந்தளிப்பு அனுப்பினாலும் கிரேட்டாக தான் அனுப்புவார். கப்பல்காரன் பயந்துட்டான். 5வது வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தந்தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். நான் சொல்றது உங்களுக்கு தெரியுதா? 45 கிலோ கொண்டு போறது இதுதான். டேய், முதல்ல சொல்லி நான் பஞ்சாதிக்கு வாங்கிட்டு போனதெல்லாம் தூக்கி கடல்ல போக வேண்டியது. My dear people of God, one man's disobedience made everybody losing their things, frightening, including the sailors. ஆனா இவரை பாருங்க, அந்த 5வது வசனம் பின்னால வாசிங்க. யோனோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். Deep sleep. I see the picture of the church today. என்ன நீங்க என்ன நினைச்சிட்டாலும் சரிதான். கர்த்தருடைய கிருபையினால 1072 இடத்துல சபையை உண்டாக்கியிருக்கோம். சபையை குறித்து எனக்கு வைராக்கியம் உண்டு. அவர் சொன்னார், என் சபையை கட்டுகிறேன் என்று. முழு படகும் ஆடுது. சபையில் அயர்ந்த தூக்கம். எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சாங்க யோனா வந்ததை? அன்னைக்கு கம்ப்யூட்டர்லேயே ஆளை காணும் தேடுறதுக்கு சாமானை தூக்கி வெளியே போடும்போது அங்கே கிடக்குறான். பெட்டியை விட மாட்டேங்கிறான். அதனால தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம், தூங்குனாலும் இடுப்பில் செயின் கட்டி பெட்டியில் போட்டிருக்கான். எங்கள் ஊரில் செயின் போட்டு தான் எல்லாரும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணான். ஏன்னா காணாமல் போயிடும். ட்ரம்ப்பு வெறும் செயின் கையிலையும் கால்லையும் மாட்டி இடுப்புலையும் மாட்டி ஊருக்கு அனுப்புனார். எங்கள் ஆளுங்கள் நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் வந்து பாருங்கள், கொஞ்சம் நார்த் இந்தியாவுக்கு வந்து பாருங்கள். பெட்டி கொண்டு வருவான். பெட்டி போட்டு ஒரு செயின் போட்டு அதை இடுப்பில் கட்டியிருப்பான். ஏன்னா அவுத்தா இடுப்போடு அவுக்கணுமா. அது யானைக்கு போடுற செயின். அவர் அப்படி தான் படுத்து தூங்கியிருக்காரு. சாமான தேட போகும்போது தான் அவர் தூங்கிட்டு இருக்காரு. அதுவும் பயங்கர நித்திரை. The church is sleeping today when the whole world is under turmoil. நமக்கு ஒரே தாலாட்டும் ஆட்டும் போட்டதான். நாங்களே வாரம் முழுவதும் கஷ்டப்பட்டு வரோம். பாஸ்டர் ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நாங்களே ஃபோன் வந்து மண்டே பழைக்கிறாவா, கடங்காரன் ஃபோன் பண்ணி கெடுக்கிறான், பிள்ளை வேற அங்கே சேட்டை பண்ணுறானா, ஹைஸ்கூல்லே ட்ரக் அடிக்க ஆரம்பிச்சிட்டானா, அவனுக்காக தான் சம்பாதிக்கிறேன், இன்னும் மனைவி கலந்துக்கிறான், நானே கஷ்டப்பட்டு வரேன். இங்கே வந்து மகனே கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லக்கூடாதா? அதை விட்டுட்டு இவர் வேற என்னமே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. The church lost the purpose of it. The church failed and forgot what is supposed to be done. இதுல வேற என்ன சொன்னார் தெரியுமா? 4வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இரக்கம் உள்ளவரே, மனவுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே,
மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை அன்புமுள்ளவரே, என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. எனக்கு முன்னாலே தெரியும் நீர் யாருன்னு தெரியும். அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க, அப்பதான் ரெண்டாவது வசனம் ருசிச்சுக்கும். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு, பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லல. வாத்தியாருக்கு கோபம் வேற, என்ன அழிக்கலையாம். நான் சொன்னபடி அழிக்கலை, என்னை கேவலப்படுத்திட்டீரு. நீங்களும் சொல்றீங்களா என்னை கேவலப்படுத்திட்டான், என்ன கேவலப்படுத்திட்டு நான் சும்மா கிடந்தேன், தூங்கிட்டால் கிடந்திருப்பேன். தர்சீஸில் போய் ரெசார்ட் ஒன்று எடுத்து அங்கேயும் தூக்க போட்டிருப்பேன். கடும் கோபம், கடும் கோபம், கடும் கோபம் வந்து 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 எரிச்சல். கடைசியில் அப்படி தான் முடியுது அந்த அதிகாரம். வாசிங்க 9வது வசனம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லது. சாவு எரிச்சல் பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, நல்லா சாவுங்க, சமாதானத்தோட கூட சாவுங்க. எரிச்சல் எப்போ வரைக்கும் இருக்குமா? மரண பரியந்தம். அப்பா ஊழியக்காரனா நீ? ஊழியக்காரனா? உனக்கு வேற எழுதி வச்சுட்டாரு, தேசங்களெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு இவனா தான் உபயோகப்படுத்தணும். உபயோகப்பட்ட ஊழியக்காரனா நீ? என்னைக்கோ ஒரு காலத்தில் உபயோகப்பட்ட, இப்போ இருக்கிற நிலைமை என்ன? சார், once upon a time you were powerful, but now ரிச்சல். அது காண குறைக்க ஆண்டோட்டே சொல்லியாச்சு, until death, fast unto death. சாப்பிட மாட்டேன்னு சொல்லலை, எரிச்சலாக இருப்பேன்னு சொன்னான். அண்ணா ஹசாரே இல்லை, சாப்பிட கடந்து சாபன்னு சொல்லலை. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். Apply to your wife, apply to your life, apply to your churches. I don't know where from you have come, but apply this truth. இன்னொரு வசனத்தை வாசிருங்க, 3வது அதிகாரம் 5, 6. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அதோடு இல்ல, 7வது வசனம். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், 8வது வசனம், மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். ஆடு மாடு கோழி குதிரை எல்லாம் மனம் திரும்பிட்டு, ராஜா மனம் திரும்பிட்டாரு. எல்லாம் குடிக்காம உள்ளாம எங்க அழிச்சிட போறாரோ, நம்ம எல்லாம் கூப்பிடும், சத்தம் விட்டு கூப்பிடுங்கடான்னு எல்லாம் கூப்பிட்டு கிடக்கிறான். ஆனால் மனம் திரும்பாத ஒரே மனுஷன் நினிவேல யாரு? ஏன்? கர்த்தருடைய அசைன்மெண்ட் பெற்ற மனுஷன். God assigned me to go to Nineveh. தேவன் எனக்கு நினிவே போய் என்று சொன்னார். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, மீன் வயிற்றுல போனாலும் புத்தி வரல.
3 வயிற்றில் 3 நாள் இருந்தான்ல. நான் நினச்சேன் புத்தி மாறுன்னு. தோல் தான் மாறுச்சு, புத்தி மாறல. தோல் தானே மாறுச்சு. மீன் வயிற்றில் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆசிட் பட்டு தோல் எப்படியோ மாறிடுமா. தோல் மாறுச்சு, உள்ள மாறல. இஸ் இட் அபவுட் யூ? இஸ் இட் அபவுட் மீ? ஆண்டவரே, நீங்கள் அவங்களுக்கு யாரை நேசித்ததுனால, கப்பலில் இருந்தவங்களை நேசித்ததுனால, என்னை கடலில் தூக்கி போட்டால் சரியாயிரும் நான் சொன்னபோது கடலில் தூக்கி போட்டான். நான் அதுக்கு சொல்லலை. கடலில் போட்டாலும் சரி, நான் ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு போகமாட்டேன்னு எதிர்த்து நின்னாள். நீர் தயவாக ஒரு பெரிய மீன் அனுப்பி உழுங்கி உள்ள முழங்கால் போட வச்சிரு. நல்ல ஜெபம் பண்ணேன். கிருபையா அந்த நினிவேக்காரங்களை நேசித்ததுனால நீர் என்னை வெளியே கொண்டு கக்க வச்சிரு. உள்ள மட்டும் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ண 2வது அதிகாரம் 3வது வசனம், 2வது வசனம் 3வது வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கரிலிட்டேன். ஆமா, அங்கிருந்து சத்தம் போட்டவர் இங்க வெளிங்க நினிவேக்கு வந்தானே சத்தத்தை நிறுத்திட்டாரு. நீங்க அப்போ உள்ள போனாதான் சத்தம் போடுவீங்களா? மீன் வயிற்றுக்குள்ளே போனால் தான் சத்தம் போடுவீங்களா? ஐயா, சாவு வந்து நிற்கும்போது தான் சத்தம் போடுவீங்களா? யோனாவே, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவனே, உபயோகப்படுத்தப்பட்டவனே, ஏன்பா இப்படி மாறிட்ட? உலகமே மாறிட்டனால நீ மாறல. கப்பலில் இருக்கவெல்லாம் மாறிட்டான். யெகோவா தேவனை கொழுதுகின்றார்கள். நினிவேல இருக்கிற ராஜாவிலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. நீ மட்டும் மனம் திரும்ப மாட்டியா? மறுரூபம் ஆக்கிடும் மகிமையின் தெய்வமே. பாடலாமா? மறுரூபம் ஆக்கிடும் மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே. நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா. எல்லாரும் பாடலாமா? உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு என் உள்ளம் ஏகுதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏகுதையா. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழணும், தூயோனை வாழணும், துதித்து மகிழணும், தூயோனை. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு நடந்திட என் உள்ளம் ஏகுதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம். வலது கை உயர்த்தி பாடலாமா? மறுரூபம் ஆக்கிடும் மகிமையின்
பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி நானே. ஏன் தெரியுமா போக மாட்டேன்னா? தேசபக்தி. ஏன் ஜனங்களை எதிர்த்தாள், அழிக்கணும்னு நினைக்கிறாள். நினிவே ராஜா அழியட்டும், அக்கினி இறங்கட்டும். ஆண்டவரை தெரிஞ்சிருக்கூடாது. அவன் ஆண்டவரை தெரியாம இருக்கிறதுக்காக பயமுறுத்துற ஆண்டவர் மட்டும்தான் சொல்லுவேன். ரட்சிக்கிற ஆண்டவரை பேச மாட்டேன். 3 நாள் டிராவல் பண்ணி 40 days is set for you. நினிவே 40 days is set for you. சொல்றது ஈஸியா சொல்லிட்டான். 3 நாள் தெரியும். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் மனம் திரும்பின அள்ளி அழைத்துக்கொள்கிற தெரியும் எனக்கு. அதனால தான் வரமாட்டேன்னு. ஆனா அதை சொல்ல மாட்டேன். கிருபையை பேச மாட்டேன். நியாயப்பிரமாணத்தான் பேசுவேன். இன்றைக்கு திடீரென்னு பில்லி கிரஹாம் ஆன் டைத் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருந்தாங்க. நான் சரி டாக்டர் பில்லி கிரஹாம் என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டேன். அவர் சொன்னார், we are not under legalism. Because I love, I give everything to him, not tithe. அவர் சொல்றார், tithing is sin. நான் சொல்லலை, நீங்கள் போய் கேட்டு பாருங்க. பில்லி கிரஹாம் ஆன் டைத்னு போட்டு பாருங்க, யூடியூப்ல வரும். ஸ்ட்ராங் மெசேஜ். இமீடியட்லி ஐ சென்ட் டு ஆல் மை லீடர்ஸ். உடனே எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டேன். அவர் அதில் சொல்றாரு, டிவி பிரசங்கிலாம் தைத்து கொடுக்கலன்னா உனக்கு வியாதி வந்துடும், உனக்கு அது வந்துடும், இது வந்து பயமுறுத்துறான். பயப்படாத. இஃப் யூ ஹாவ் அ ரியல் லவ் ஃபார் ஜீசஸ் கிவ், அதர்வைஸ் டோன்ட் கிவ். நம்ம கவர்லேயே போட்டுக்கோம் தைத், அப்போ தான் கொடுப்பான். I enjoy his message today evening. Enjoy his message. Because I believe that I give all belong to him, not tithe alone. Tithe is calculated giving. இவ்வளோ வந்தால் கொடுப்பேன், அப்படில முன்னாலே கொடுத்துருவேன். விதைக்கிறதா அறுக்கிறது தான் என் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் அறுக்கிறதுலேருந்து கொடுக்கறது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் விதைக்கிறதுக்கு அழுக்கிறேன். கொஞ்சம் விதைக்கிறோம், கொஞ்சம் அறுப்போம். அப்படி தான் சொல்லியிருக்குது. மனோச்சாமா கொடுக்குறவனத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனை சபைகள், பெந்தேகோஸ்தே சபைகள், அரை மணி நேரம் தைத்துக்கே பிரசங்கம் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆராதனையிலையும். எதுக்கு? ஆண்டவரை நேசிச்சா எல்லாத்தையும் கொடுத்துருவான். எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஒன்றும் இல்லைன்னு கொடுத்துருவான். ஐ ஹவ் சீன் பீப்புள். நான் இங்கே சொன்னேன் துபாயில், இது இங்கே சொல்கிறேன். போன வாரம் எனக்கு ஒரு மெயில் வந்தது. இந்த அம்மா பேர் நேசரத். வயிற்றில் கட்டி டாக்டருங்க சொல்லிட்டாங்க 30,000 ஆகுன்னுட்டு. அவன் கையில் இருந்து 40,000. என்னுடைய மணலி மீட்டிங் போன மாதம் ஜனவரியில் கடைசியில் நடந்து, நானும் வெஸ்லியும் நடந்தோம். இந்த மீட்டிங் வந்திருந்தாங்க. நான் அவங்கள பார்த்ததில்ல, இவங்க எந்த சபையெல்லாம் தெரியாது. நான் பேசின செய்தி பிள்ளை தொடப்பட்டு, இந்த கட்டியில் நான் செத்து போனாலும் சரி, இது 10 ஆத்மாக்களை சந்திக்கிறதுக்கு அனுப்பணுன்ட்டு பிடிச்சி அனுப்பிட்டு போன வாரம் எனக்கு ஆஃபீஸில் இருந்துட்டு வந்தது. நேசரத்துன்னு ஒரு அம்மாவா உங்கள் பிரசங்கத்தை கேட்டாங்கன்னா ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் இந்த காசை கொடுத்துட்டாங்க, நாங்கள் தேங்கிங் லெட்டர் எழுதியிருக்கோன்னு ஆஃபீஸில் எழுதின லெட்டரை எனக்கு காப்பி கொடுத்தாங்க. தென் ஐ நோ 30,000 டாக்டர் கொடுக்கணும், 10,000 தன்னுடைய போக்குவரத்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கணும். தூக்கி கொடுத்துருச்சு. நான் இன்னும் அதை கண்டுபிடிச்சி எந்த சர்ச்சுக்கு போகிறான்னு கேட்டு அந்த பாஸ்டரை பார்த்து நான் கொஞ்சம் பேசணும்னு வச்சுருக்கேன். பட் டு யூ கால்குலேட் சார்? டு யூ கால்குலேட் அண்ட் கிவ் ஃபார் த லார்ட்? ஒன்று செய்வோம். ஆண்டவரே, நம்முடைய பிரதான கட்டளைன்னு நாங்கள் அடிக்கடி சொல்கிறதுக்கு, வில் கிவ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி த சர்ச். எனக்கு எப்போவுமே ஆஸ்வால் ஜெயசிம்த்தை ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு சர்ச்சுக்கு அவரை பாஸ்டாக போட்ட போது கனடாவில் பீப்புள்ஸ் சர்ச்சுன்ட்டு அவர் டிக்ளேர் பண்ணார், ஐ வில் கிவ் 55% டு த மிஷன்ஸ், 45% ஃபார் த லோக்கல்.
கடனில் இருக்குது சர்ச்சு. அவருக்கு சம்பளம் வராது. அவர் ஹி வாஸ் a young man that time. மூப்பர் சொன்னாங்க, டேய் புத்தி கட்டத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்க. எல்டர்ஸ் தான் சொன்னாங்க, 55% 45 நம்ம போடுறது, உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டோம். பரவாயில்ல, ஐ வாண்ட் த சர்ச் டு லேர்ன் த ப்ரையாரிட்டிஸ், த ரைட் ப்ரையாரிட்டிஸ். இன்றைக்கி சர்ச்சில், நம்ம சர்ச்சில் பெரிய என்ன பட்ஜெட் போடுறோன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என்னுடைய லைஃப்பில் நான் எப்படி வாழ்கிறேன்னு சொல்லி பீத்திக்கிட விரும்பலை. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, I want to tell you, every year from January 1st, me and my wife start new, everything given. But God is so faithful. இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்சு அவளுக்கு ஒரு பர்த்டே க்ரீட்டிங்ஸ் அனுப்புனேன். க்ரீட்டிங்ஸில் ஜபான் அனுப்புனேன். நான் அப்போ எந்திரிச்சிருக்க மாட்டா. அவளுக்கு நான் காதலெலாம் வச்சு ஜபம் பண்ண முடியாது. நான் ஒரு வாய்ஸ் மெயிலில் தான் போட்டேன். சாயங்காலம் வரும்போது அவள் எனக்கு பதில் சொல்லலாம் இல்லை அப்படின்னு ஒரு சைன் போட்டா. சைன் அவளை படத்தை போட்டு என் மகன் பிடிச்சிருக்கான். She didn't speak anything. But she was so cheerful. என் ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. என் மனைவிக்காக ஜெபம் பண்ணுறது ஒன்றாயிரத்துக்கு சொல்லணும். I prayed and sent the prayer, reminding her all her commitment, all her role, and all what God wants her to do. அவளுடைய கமிட்மெண்ட்டை சொல்லி ஜெபம் பண்ணேன். அவள் சாதித்ததை சொல்லி ஜெபம் பண்ணேன். அவளை கொண்டு இன்னும் என்ன செய்ய போகிறான்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அவள் சாயங்காலம் வரும்போது, நான் வெஸ்லியும் பிரதருடைய ஃபேமிலி இருந்தாங்க அப்படின்னு காட்டினால அது போதாதா? I didn't buy a single saree until this day. ஒரு 50 வருஷத்தை கல்யாணம் கட்டி முடிச்சிட்டேன், ஒரு சாரி வாங்கி கொடுக்கல. திருப்தியா இல்லையா? ஏன்யா இப்படி போட்டு அலையிறீங்க? எதுக்கு ஐயா இப்படி போட்டு அலறீங்க? கடைசி வரைக்கும் எரிச்சலாக இருந்ததே. ஆமணக்க உண்டாக்கி பார்க்குறாரு, நிழலை அனுப்பி பார்க்குறாரு, பூச்சி அனுப்பி பார்க்குறாரு, ஒன்றுக்கும் அசைய மாட்டேங்குது. அவ்வளோ ஹார்டாகிட்டு தொலி. The Lord speaks to you. இந்த கேட்டை விட்டு போகும்போது எப்படி போகிறீங்க? மாற்றப்பட்டவங்களாம் போகிறீங்களா? நான் சொல்லிக் கொடுத்த பாட்டில் கடைசி கவியை பாட போகிறோம். தேடிடும் கண்கள் என் மேல். கடைசி கவி. தேடி தேய்ந்த கால்கள் என் உள்ளத்தை நொறுக்குது. நானும் உங்களோட சேர்ந்து தேடுறேன் ஆண்டவரே. Come on, let us search. There are 4 lakhs Tamils in Dubai, UAE. 4 lakhs Tamils. You are responsible. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? தேடிடும் கண்கள் என் மேல் படுகிறதே. தேடிடும் கண்கள் என் மேல் படுகிறதே. தேடவும் கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே. முழுவதும் நொறுக்கிடுதே. உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா. உலகின் இழப்பை தானாய் மறையுதையா. உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா. உலகின் இழவை விட முதல்ல பாடும்போது உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா. உலகத்தின் எழுப்பும்